ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி பிரியர் 555 யூடியூப் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிஎட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களோட டீச்சிங் ப்ராக்டிஸ் அப்போ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீச்சிங் எய்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி டீச்சிங் எய்ட்ஸில் கண்டிப்பாக அந்த ஸ்லைட் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்லைடில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான வீடியோவாக இருக்கும். பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை SBO பார்ட் டைம் ஜாப். இந்த பார்ட் டைம் ஜாபில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும், இல்லை என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரேட் மேத்தமெட்டிஷியன் ஸ்ரீனிவாச ராமானுஜன் தான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்கள் எப்படி ட்ரா பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. உங்களோட ஃபோன் ஸ்க்ரீனில் நீங்கள் ஸ்ரீனிவாசன் ராமானுஜரோட அவுட்லைட் வந்து நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. அது அப்படியே அந்த ஸ்லைடை தூக்கி அது மேலே வச்சுட்டு அப்படியே கை மட்டும் படாமல் வரைஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாதர் ஆஃப் இந்தியன் மேத்தமெட்டிஷியன் ஆரியப்பட்டாவோட இமேஜ் தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இமேஜும் அண்ட் தென் அவர் என்னென்னலாம் கண்டுபிடிச்சாருங்கிறது ஒரு சின்ன ஒரு கிளிப்பாக சைடில் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் கூகுளிலேருந்து பிக் எடுத்து ஸ்லைட் அது மேலே வச்சு ட்ரா பண்ணதான். சீரியஸாக பாருங்கள் எவ்வளோ கிளியராக அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த மாதிரியான மேத்தமெட்டிஷியன்ஸ் ஒரு இமேஜ் மட்டும் தான் வரையணுமான கிடையாது. நம்ம நிறைய ஃபார்முலாஸ் இல்லை இந்த மாதிரி வென் டயக்ராம்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சம்மை வந்து ஸ்லைடில் வந்து மேக் பண்ணியிருக்கேன். எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்லைடில் வச்சு நம்ம பசங்களுக்கு டீச் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு சம் தான், ஒரு ஒர்க் ப்ராப்ளம் சம் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சம்ஸும் நீங்கள் வந்து பசங்களுக்கு ஸ்லைடில் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி சம்ஸ் நீங்கள் போட்டு காமிக்கலாம். இந்த மாதிரி கன்வர்ஷன் டைப் ஆஃப் சம்ஸும் நீங்கள் இதில் ரைட் பண்ணலாம். உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் உங்களுக்கு பசங்களுக்கு காட்டலான்னு தோணுது அது எல்லாமே நீங்கள் இந்த ஸ்லைடில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஷோ பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்கள். ஸோ இதில் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்கோம். அது நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு அது பக்கத்தில் நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் பிட்மாஸ் யூஸ் பண்ணி எப்படி போட்டுக்கோங்கிறது இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபைண்ட் த ப்ராடக்ட் சம் கொடுத்துருக்கோம். எப்படி வந்து மல்டிபிள் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லி காமிச்சிருக்கோம். இதை வச்சு நீங்கள் டீச் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 7th ஸ்டாண்டர்டுக்கு வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் சம்ஸ். நான் வந்து ரேடியஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணணும் சர்க்கிளுக்கு அப்படிங்கிறத ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி ஏரியா எப்படி ஃபைண்ட் பண்ணுங்கிறத ரேடியஸோட வேல்யூ வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ், ஃபார்முலாஸ், இல்லை நீங்கள் டயக்ராம்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் வந்து இந்த ஸ்லைடில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்லைடு வந்து எங்கே கிடைக்கும், எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மிரர்லாம் மேக் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மேக் பண்ணுற கண்ணாடி வச்சு அப்பெல்லாம் மேக் பண்ணுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி கடையில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ இந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய ஸ்லைடு தான். 6 இன்ச்சுக்கு 6 இன்ச் அப்படிங்கிற மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். எனக்கு ஒரு 10 ரூபீஸ் ரேஞ்சில் தான் இந்த ஸ்லைடு எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லைட் வேணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் மேக் பண்ணக்கூடிய கடை, ஃபோட்டோ ஃப்ரேம் மேக் பண்ணக்கூடிய கடையில் போய் கேட்டிங்கன்னா கொஞ்சம் பழைய கடையாக போய் கேளுங்க. அவங்க தான் உங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம் கடைஸ் எல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு மிரர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ பழைய காலத்தில் கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க இல்லை, சாமி ஃபோட்டோலாம் மேக் பண்ணுற மாதிரி கடையில் இருக்கும். அங்கே கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்லைட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு என்ன இன்ச் வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்க ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி தருவாங்க. நான் வாங்கினது ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ அதை நீங்கள் பார்த்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன்.